அது ஒரு நிலவு இல்லாத இரவு. சோர்வடைந்த பயணியான ஜேக் எங்கும் நடுவில் ஒரு பாழடைந்த சாலையின் வழியாக வாகனம் ஓட்டுவதைக் கண்டார். அவரது இயந்திரத்தின் ஒலி மற்றும் அவ்வப்போது காற்றில் இலைகளின் சலசலப்பு ஆகியவற்றால் மட்டுமே ஒரு வினோதமான அமைதியுடன் காற்று கனமாக இருந்தது. ஜேக் இந்த சாலையை ஒரு குறுக்கு வழியாக எடுத்துக்கொண்டார். சூரிய உதயத்திற்கு முன்பு தனது இலக்கை அடைய ஆர்வமாக இருந்தார். ஆனால் நிமிடங்கள் மணி நேரங்களாக மாறியதால் அவர் தனது முடிவை பற்றி வருத்தப்படத் தொடங்கினார். நிழல்கள் அவரது ஹெட்லைட்களின் விளிம்பில் நடனமாடி, சோர்வடைந்து அவரது மனதில் தந்திரங்களை விளையாடிக் கொண்டிருந்தன. திடீரென்று சாலையோரத்தில் ஒரு உருவம் நிற்பதை ஜேக் கவனித்தார். கிழிந்த உடையில் ஒரு பெண். அவரது வெளிர் முகம் நீண்ட, இருண்ட கூந்தலால் மறைக்கப்பட்டுள்ளது. அவளை தவிர்ப்பதற்காக அவர் சுழன்றபோது அவரது இதயம் ஒரு துடிப்பை தவிர்த்தது. டயர்கள் நிலக்கீல் மீது கத்துகின்றன. அதிர்ச்சியடைந்த ஆனால் உதவுவதில் உறுதியாக இருந்த ஜேக் அந்த பெண்ணை அழைத்து, அவருக்கு உதவி தேவையா என்று கேட்டார். அவள் மிகவும் அமைதியாக இருந்தாள். அவளுடைய பார்வை இருளில் காணப்படாத ஒன்றின் மீது நிலைத்திருந்தது. ஜேக் அவளை எச்சரிக்கையுடன் அணுகிய போது அவரது தோலில் கூஸ்பம்கள் முணுமுணுத்தன. தொலைந்து விட்டாயா? அமைதியாக தோன்ற முயற்சித்த போதிலும் அவரது குரல் நடுங்குவதாக அவர் கேட்டார். அந்த பெண் மெதுவாக தனது தலையை உயர்த்தி அவரது ஆன்மாவை துளைப்பதாக தோன்றிய வெற்று கண்களை வெளிப்படுத்தினார். ஒரு வார்த்தையும் பேசாமல் அவள் திரும்பி நிழல்களாக மறைந்துவிட்டாள். ஜேக் தனது காரில் ஏறி சாலையில் தொடர்ந்து செல்லும்போது அனீஸ் அவரது குடலில் குடியேறினார். நிமிடங்கள் மணி நேரங்களாக நீட்டிக்கப்பட்டன. ஒவ்வொரு மைலும் கடைசியை விட நீளமாக உணர்ந்தது. அவர் கண்காணிக்கப்படுகிறார் என்ற உணர்வை அவரால் அசைக்க முடியவில்லை. அவரது ஹெட்லைட்களின் வரம்பிற்கு அப்பால் ஏதோ தீயது பதுங்கியிருந்தது. ஜேக் ஒரு வளைவை வட்டமிட்ட போது அவர் அதை கண்டார். தொலைவில் ஒரு பாழடைந்த மோட்டல். அதன் நியான் அடையாளம் இறக்கும் அம்பர் போல ஒளிரும். தங்குமிடம் கண்டுபிடிக்க நிம்மதியடைந்த அவர் வாகன நிறுத்துமிடத்திற்குள் இழுத்துச் சென்று அவசர உணர்வுடன் முன் மேசையை அணுகினார். மோட்டல் மேலாளர், சோர்வடைந்த கண்கள் கொண்ட ஒரு வயதான மனிதர், ஜேக்கை தெரிந்த கையால் வரவேற்றார். நீங்கள் இங்கு தஞ்சம் புகுந்த முதல் நபர் அல்ல என்று அவர் முணுமுணுத்தார். மற்றொரு வார்த்தை இல்லாமல் ஜேக்கிடம் ஒரு அறையின் சாவியைக் கொடுத்தார். தனது மங்கலான ஒளிரும் அறையில் தனியாக ஏதோ மோசமாக இருக்கிறது என்ற உணர்வை ஜேக் கசைக்க முடியவில்லை. காற்று ஒரு அடக்குமுறை அமைதியுடன் அடர்த்தியாக இருந்தது. காற்றின் தொலைதூர அலறலால் மட்டுமே உடைந்தது. நிழல்கள் சுவர்களில் நடனமாடி அவரது இருப்பை கேலி செய்வதாக தோன்றிய விசித்திரமான வடிவங்களாக முறுக்கின. தூங்க முடியாமல் ஜேக் அறையை வேகப்படுத்தினார். அவரது எண்ணங்கள் சாலையில் உள்ள பெண்ணால் நுகரப்பட்டன. மேலும் பயமுறுத்தும் மோட்டல் மேலாளரின் வார்த்தைகள். மணிநேரங்கள் செல்லச் செல்ல அவர் பெருகிய முறையில் மனச்சோர்வடைந்தார். இருளில் ஒவ்வொரு சறுக்கலுக்கும் கிசுகிசுக்கும் அவரது புறங்கள் உயர்ந்தன. ஜேக் உதவிக்கு அழைக்கவிருந்த போது அவரது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. ஒரு மெதுவான, வேண்டுமென்றே செய்யப்பட்ட தாளம் அவரது முதுகெலும்பை நடுங்கச் செய்தது. இதயம் துடிக்கும். அவர் எச்சரிக்கையுடன் கதவை அணுகி துளை வழியாக உற்று பார்த்தார். அங்கே மின்னும் ஹால்வே லைட்டில் சாலையில் இருந்து ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் முடி அவள் முகத்தில் ஒரு திரைச்சீலை போல தொங்கிக் கொண்டிருந்தது. நிழலில் அவளுடைய அம்சங்களை மறைத்தது. எந்த தயக்கமும் இல்லாமல் ஜேக் கதவை அடைத்து நடுக்கமான கைகளால் அதை அடைத்தார். அவர் பின்வாங்கும்போது பீதி அவரை பிடித்துக் கொண்டது. அவரது மனம் பயத்துடனும் நிச்சயமற்ற தன்மையுடனும் ஓடியது. அந்த பெண்ணின் இருப்பு மூச்சுத் திணறல் மற்றும் கொடுமையால் அறையை நிரப்பியது. தப்பிக்க ஆசைப்பட்ட ஜேக் தனது தொலைபேசியை நோக்கி தடுமாறினார். ஆனால் எந்த சமிகையும் கிடைக்கவில்லை. திரும்புவதற்கு எங்கும் இல்லாத நிலையில் அந்த பெண்ணின் கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்ந்ததால் ஜேக் கதவுக்கு எதிராக தன்னை தானே கட்டிக்கொண்டார். ஒரு பயமுறுத்தும் ஒலியைப் போல சுவர்களில் எதிரொலித்தார். நிழல்கள் அறையை சூழ்ந்தன. அவர்களின் பனிக்கட்டி அரவணைப்பில் அவரை முழுவதுமாக விழுங்கின. விரக்தியின் இறுதிச் செயலில் ஜேக் ஜன்னலை நோக்கி குனிந்து கண்ணாடியை ஒரு எதிரொலிக்கும் விபத்துடன் சிதறடித்தார்.
அவர் இரவில் தடுமாறினார். அவர் கண்மூடித்தனமாக இருளில் ஓடும்போது அவரது நுரையீரல் உழைப்பால் எரிந்தது. விடியல் அடிவானத்தை உடைத்தபோது ஜேக் சாலையோரத்தில் சரிந்து விழுந்தார், மூச்சுத் திணறினார் மற்றும் சோர்வுடன் நடுங்கினார். மோட்டல் எங்கும் காணப்படவில்லை. அதன் இருப்பு இப்போது ஒரு பயமுறுத்தும் நினைவகம் அவரது மனதில் இருந்தது. இன்று வரை சாலையில் அந்த அதிர்ஷ்டமான இரவைப் பற்றி பேச ஜேக் மறுக்கிறார். விவரிக்க முடியாது மற்றும் அறியப்படாத ஒரு இரவு, அங்கு உண்மை கனவுகளால் மங்கியது. வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான கோடு தெளிவற்றதாகிவிட்டது.